Hello friends, welcome to karur samayal videos. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் சுவையான கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சுடுனதுக்கு அப்புறமா நான் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கி ஒரு கோல்டன் கலர்ல வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடுத்து தேவையான அளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 250 கிராம் கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயோட வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கி ஒரு 3/4 பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணணும். அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க காயோட. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட நல்லா வதக்கலாம். நான் எண்ணெயிலேயே வதக்குறேன். நீங்கள் தண்ணி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயம் தேவையான அளவு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுவையான கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.